அன்பார்ந்த இனி கவர வேண்டாம் நிகழ்ச்சியின் நடிகார் பெருமக்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எனது கேள்வி ஒரு குடும்பத்தில் நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. எப்போ கேட்டாலும் அங்கே காசி போனேன், ராமேஸ்வரம் போனேன் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பேர் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன கேட்குறாரு, இவ்வளோ தான் கோயிலுக்கு போகிறோம், இவ்வளோ தான் வழிபாடு பண்ணுறோம், எல்லா பரிகாரமும் பண்ணுறோம், எந்த திருவிழா நடந்தாலும் நாங்கள் தான் முதல்ல போய் நிற்கிறோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த மன நிம்மதியே வாழ்க்கையில் இல்லை, மன நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது இவ்வளோ பக்தி பண்ணி கூட அந்த மன நிம்மதி இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. ரெண்டாவது, பக்தியில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டான இடத்துல என் மனசு லயிக்கலை, அந்த பக்தியில் கூட என்னுடைய பக்தி லயிக்கலை, அப்படியே லயிக்கலை, மனசை அவரையே நினைச்சி இருக்கிறதுக்கான ஒரு லைப்பு எனக்கு ஈர்ப்பு ஏற்படுறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு போக்குறதுக்கு என்ன வழின்றதெல்லாம் கேட்குறாரு. சுவாமிகள் இதுக்கு ஒரு மார்க்கத்தை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இனி கவலை வேண்டாம் பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இந்த பகுதியில் நான் எத்தனையோ ஸ்தலங்களுக்கு சென்றிருந்தேன், எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ விதமான புண்ணிய காரியங்கள், எத்தனையோ விதமான ஆலய உபயங்கள், எத்தனையோ விதமான தீர்த்த நீராடல், எவ்வளவோ பண்ணிட்டோம். ஆனால் மனசில் நிம்மதி கிடையாது, இறைவனுக்கு மேலே கூட எங்களுக்கு லைக்கலை. இந்த நிலைமை எதுக்கு? இது எல்லாம் இருந்தும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை மாதிரி தோணுது. மனசாந்தி என்பதே இல்லையே. இவ்வளோ வழிபாடு செய்து இது எது எங்களுக்கு, எதனால் இந்த பிரச்சனைன்னு அருமையாக ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு மனசில் உள்ள கேள்வி. இது நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம், இத்தனை முறை பரிகாரம் பண்ணோம், இத்தனை வாரம் போனோம், இந்தந்த ஊர் போனோம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, திருப்பணியில் பங்கு கொண்டு திருவருளை பெற்றிடுவேன். பாம்பன் சுவாமிகளின் குருவருள் அனுகிரகத்தினாலே நம் ஸ்கந்தாலயாவின் ஷடாட்சர சண்முகநாத திருக்கோவில் திருப்பணி பக்த கோடிகளின் சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக பங்களித்ததால் மண்டப திருப்பணிகளும் மகிமை வாய்ந்த கற்சிற்பங்களும் சிந்தை கவர்ந்திருக்கும் சுவை சிற்பங்களும் கோடி புண்ணியம் கொட்டி கொடுக்கும் கோபுர வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இவ்வாலய திருப்பணி தொடர்ந்து நடந்திடவும் குருவருளும் திருவருளும் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிகளும் பெற்று இந்த புண்ணிய திருப்பணியில் பங்கு கொண்டு காலச்சுவடுகளில் நீங்கா இடம்பெற்று குலம் தழைத்து குறைவில்லாது வாழ்ந்திட நாடி நிற்கின்றோம். ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுல 4 விஷயம் இருக்குங்க. பக்தி, பக்தி சார்ந்த செயல், வைராக்கியம், இது 3 முதல்ல கருத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது மனம். இந்த 4 விஷயம் முதல்ல வேணும். செயல், உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது, உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது, உன்னுடைய வைராக்கியம் சார்ந்த பக்தி எப்படி இருக்கிறது, இதை மனசில் வச்சுக்கணும். ஒருத்தர் ரிஷிகேஷ் போனோன்னு சொல்லிட்டு தானாக போயிட்டு இருக்கிறார். வழி தெரியாத எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே அலைந்து திரிந்து எங்கேயோ சுற்றி போய் கடைசியில் ஒரு மனிதர்கிட்ட போய் வழியை கேட்குறாரு. ஐயா, நான் ரிஷிகேஷ் போகணும், அதுக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்டார். அவர் சொன்னார், இப்படி போங்க, இந்த திசையை நோக்கி போங்க, இதில் போங்க, போய் ரிஷிகேஷ் சேரலான்னு. கடைசியில் இந்த போன மனிதர் ரிஷிகேஷ் போய் சேர்ந்துட்டார். அது வழியை கேட்பதற்கு முன்பாக எவ்வளவு அலைச்சலை அவர் அலைந்திருப்பார், எத்தனை இடம் தவறி சுற்றி இருப்பார். அப்போ வழி சொல்ல ஒருவர் வந்த பிறகு அவரின் வழி நடத்தலின்படி அவர் ரிஷிகேஷ் போய் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி நீ என்னத்தான் இறை வழிபாடுகள் செய்தாலும், நீ எத்தனை தான் புண்ணிய சேத்திரங்கள் சென்று வழிபட்டாலும், உனக்கு வழிகாட்டுதல் பெயரால் செல்வது என்பது ஒன்று தேவை. அதுதான் சொல்லுவாங்க குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நீங்க எதுக்காக போனீங்க? இந்த வார்த்தையே தவறு. நான் இந்த வழிபாடு செய்தேன், இத்தனை ஸ்தலத்துக்கு போனேன்னா நீங்க எதுக்காக போனீங்க? கடவுளை வழிபட சென்றீர்களா, உன் பிரச்சனையை குறைத்து கொள்ள சென்றீர்களா, அல்லது உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்ற சென்றீர்களா? கடவுளுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பது. நாம் கேட்டு கையை ஏந்தி கொண்டு போனால் கடவுள் என்ன உங்களை மட்டும்தான் சோதிக்க போறாரா? அவருக்கு அதுதான் வேலையா? இதை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க வைராகிய பக்தி, இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு வைராகிய பக்தி வழிபாடு மட்டும்தான் சால சிறந்தது. பிரார்த்தனைகள் என்பதை வைத்து வழிபடுவது, அது நடக்காத பொழுது கடவுளை திட்டுவது என்பது கிடையவே கிடையாது. இதற்குத்தான் வழிகாட்டுதல் என்று ஒன்று வேண்டும். நாம் ஆத்ம திருப்திக்காக வழிபாடுகளை செய்தோம் என்பது வேறு. ஆனால் உனக்கு வைராக்கியமும் உன் செயலும் உன்னுடைய பக்தியும்
எப்படி இருக்கிறது என்பது உனக்கு மட்டும் தானே தெரியும். நீங்க கடைசியில என்ன சொல்றீங்க, இறைவன் மேல கூட லைக் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள லைக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு பூவிலே இருந்து வாசனை வருகிறது, அந்த பூவில் தான் வாசனை இருக்கிறதே தவிர உன் மூக்கிலோ உன் உணர்வுகளிலோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. எந்த ஒரு இனிப்பை சாப்பிடுகிறீர்கள், அது இனிப்பு என்றால் அந்த இனிப்பில் தான் சுவை இருக்கிறதே தவிர உன் நாக்கிலோ உன் உணர்வுகளிலோ இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு இறைவன் அது போன்று, அவன் வாசம் வீசுவது போல பக்தி. உன் உணர்வுகளில் தவறு இருப்பதுதான் நீ பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாய். அதை நன்றாக புரிந்து கொள். பூவின் வாசம் உனக்கு வீசுகிறது என்ற உணர்வுதான் இறைவன். அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் பக்தியும் உன் வைராக்கியமும் உன்னுடைய வழிபாடும் வழி தவறி இருந்ததனால் வரக்கூடிய பிரச்சனை. நல்லது ஒரு மனிதரிடத்திலே வழியை கேட்டு வழிபட்டால் இந்த தொல்லை வராது, மனசாந்தி கிடைக்கும், இறைவன் மேல் லைஃப் இருக்கும் என்பதை இதை போட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு பகுதியோட பார்க்கிறேன். வணக்கம்.